மக்களே, இந்த பிக் பாஸ் ஷோவோட பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் தமிழ்ல டைட்டில் வின் பண்ண நபர்கள் எல்லாருமே வெளியில மக்களோட கருத்து என்னவோ அதை அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே பண்ணுவாங்க. ஆரம்பத்துல பாக்குற மக்களுக்கு எப்படிப்பா இது, நம்ம திங்க் பண்றது அப்படியே சொல்றாங்க, நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவங்கள பத்தி நம்ம ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களும் அப்படி கரெக்டா சொல்றாங்க அப்படின்னுக்குள்ள அந்த கரெக்டா சொல்றவங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நபர்கள் இறுதியில டைட்டில் வின் பண்ணிடுவாங்க. மக்களோட பல்ஸோட யாரு இருக்காங்களோ, மக்களை அறிந்து அதாவது உண்மையா இருக்காங்களோ, அப்ப அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரியா பேசுறவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, சரியா இருக்கிறவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலாவது சம்பவம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஆரம்பித்து இன்னைக்கு தான் முதலாவது எபிசோட். அதுல லைவ்லையும் ஒரு நாள் முடிஞ்சுது, எபிசோடும் ஒரு நாள் முடிஞ்சுது. நான் நேத்து பேசின விடயங்கள் என்னுடைய மக்கள், இப்ப நம்ம உறவுகள், இப்ப நம்ம என்னத்தை பேசணுமோ, ஒருத்தங்களை பத்தி ஃபேக் இன்னும் அதோட ரீசன் என்னன்னு சொன்னோம், அதை அங்க ஒருத்தவங்க நான் என்னத்தை பேசணும்னோ அதை வீட்டுக்குள்ள போட்டு உடைச்சிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம மக்களோட கருத்து நம்ம உண்மையா பேசக்குள்ள, அப்போ நம்ம வெளியில இருந்து பாக்குற எங்களோட கருத்தும் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒருத்தரோட கருத்து ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்ப அது சந்தோஷமா இருந்தது. அதுதான் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு. அடுத்தது சபரி அவர்கள் வெர்சஸ் விஜே பார்வதி, இதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அதை பற்றி ஒரு கருத்து, சரிங்களா? இப்ப கூட லைவ்ல ஒரு விடயம் நடந்துச்சு, அதை பற்றி ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, பிக் பாஸ் ரசிகர்களோட முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். டனிஸ் வியூ, டானிஸ் வாய்ஸ் என்னுடைய மூணாவது முதலாவது சேனல், அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட் போடுறேன். அதுக்கும் உங்கள் ஆதரவு தாங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஓகே, முதலாவது விடயம், இந்த சீசன் ஆரம்பத்திலேயே 20 பேர் வந்தாலும் குடும்ப ரசிகர்களால் பிக் பாஸ் பார்க்கறதே குடும்ப ரசிகர்களால், பிக் பாஸ் நடத்துறதே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி அப்படின்னு குடும்பமா இருந்து ஒரு பிக் பாஸ் ஷோவை பொழுதுபோக்காகவும் சரி, பாடமாகவும் சரி, நல்ல விடயங்களை எடுத்துக்கிறதுக்கும் சரி, நல்லவர்களை வெற்றி பெற வைப்பதற்கும் சரி, ஒரு பெரியதொரு பேக் போனா இருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு படம் பெறணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும், ஒரு ஷோ வின் பண்ணணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும். அப்பதான் அந்த ஒரு இதொன்னு சரியா, அந்த ஷோவுக்கு நல்லது பேரு, முதலிடம் திரும்ப எடுக்க முடியும். எல்லாமே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. ஒரு ஆளோட வெற்றிக்கும் அந்த ஃபேமிலி வேணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 9ல 20 பேர் வந்தாலும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருக்காக இந்த ஷோ பார்க்குறாங்கன்னா, கனி அவர்களுக்காக, கனி திரு அவர்களுக்காக. ஒருத்தருடைய நடத்தை, பேச்சு, அவங்க போடுகின்ற ஆடைகள், நான் அதுக்காக இந்த நவீன ஆடைகள் போடுறவங்கள நான் தப்பா சொல்லல, பட் த ரியாலிட்டி அதுல அந்த என்ன சொல்லலாம், அந்த அந்த ஆடைகளும் இது இடம் கொடுக்குது. அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி எல்லாத்துலயுமே இப்போ மக்களை கவர்ந்தனவர் தான் கனியவர்கள் இந்த 20 பேர்ல. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள, அப்படிப்பட்ட போட்டியாளர் வரைக்குள்ள அவங்களுக்காக பல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த ஒரு நாள் முதலாவது கிராண்ட் லான்ச்ல இருந்து நேத்து திங்கட்கிழமை ஒரு நாள் முடிகிற வரைக்கும் லைவ் பிளஸ் எபிசோட்ல மக்கள் பார்த்த விடயங்கள், நேத்து நம்ம சொன்ன ஒரு விடயங்கள், அதாவது இந்த சீசனோட பக்கா ஃபேக், நம்பர் 1 ஃபேக் டுபாக்கூர் யார் அப்படின்னா, இந்த வியானா அப்படின்னு ஒரு ஆள் போயிருக்காங்க. அவங்களுடைய மனசுல அவங்க பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு, அதுக்காக நான் சொல்லல, பிகாஸ் ஒரு உலகளகி, ஒரு 100 படம் நடிச்சவங்க, பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்தா அவங்க ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இவங்க மனசுல அது அப்படிதான். இப்ப பேரை சொல்லு, உங்க பேர் என்னன்னு சொன்னா கூட அவங்களுக்கு நோகும் வார்த்தை வர்றதுக்கு. வியானா அவர்களுக்கு சேதுவநாட்டை கூட அவங்க பேசின விதத்தை பார்த்து பல பேர் கோவப்பட்டாங்க, பல அம்மாமார் அக்காமார் கோவப்பட்டாங்க. என்ன இது அப்படின்னு. ஏன்னா அது பக்கா நடிப்பு, ஃபேக்கு. அதே நேரத்தில் அந்த Q2 அப்படின்ற இதுல பேர் ஏதோ அசிங்கம் பண்றாங்க. ஏன்னா வெளியில பிஆர்ட்டுக்கு லட்சங்கள் கொடுத்து போட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா பண்றத கியூட் அப்படின்னு சொல்றான்னா அவன் என்னத்துக்கு வேலை செய்யறான்? அவங்க போட்டுட்டு எலும்பு துண்டுக்கு வேலை செய்யறான். ஸோ அப்ப இதை நம்ம நேற்று கிளியராகவே சொல்லியிருந்தோம், பக்கா ஃபேக். இப்படி காசை மட்டும் நம்பி போட்டு உள்ளுக்கு ஒண்ணுமே பண்ணாம கியூட்ன்ற பேர்ல ஏதோ கர்மத்தை பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப இந்த நபர் அங்க போய் என்னத்தை பண்ண முடியும்? சும்மா தான் இருப்பாங்க. அப்ப அதை நம்ம நேற்றே சொன்னோம். அப்ப அதை இன்னைக்கு கனியவர்கள் கொடுத்த ஒரு டாஸ்க், ஒரு நாள் கூத்து. அந்த ஒரு நாள் கூத்துல யாருக்கு நீங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்ட விரும்புறீங்க? கனியவர்கள் இந்த வியானாவை சொன்னாங்க. அதுவும் சொல்லைக்குள்ள இவங்க ஒரு வேலையும் பண்றது இல்ல, சும்மா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேத்து நம்ம என்ன பாயிண்ட வச்சோமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க பாருங்க.
ஹேட்ஸ் ஆஃப் மேம். சரிங்களா? இதுதான் வந்து பொதுவா பிக் பாஸ் தமிழ்ல இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்கல்ல ஒருத்தங்க. ஆரி அர்ஜுனன் அவர்களா இருக்கட்டும், ராஜு ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும், முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும், விஜே அர்ச்சனா அவர்களா இருக்கட்டும், அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில அவங்கள கொண்டாட காரணமா அமைந்தது அந்த மக்களோட கருத்தும் இவங்களோட கருத்தும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அதுல முதல் ஸ்டெப், முதல் நாள் நம்ம மக்களோட கருத்தை நம்மளுடைய கனி அவர்கள் சொன்ன விதம் சிறப்பு. சரிங்களா? இது வந்து ஒரு ஹைலைட் ஆஃப் த டே இன்னைக்கு முதல் எபிசோட்ல. ரெண்டாவது விடயம், இப்ப கனி அவர்களுக்கு அடுத்து இந்த ஷோல மக்கள் விரும்பி பார்க்கறதுன்னா சபரி அவர்கள். சபரி அவர்களை தூக்கி விட்டா ஆண்களோட பலமே மொத்தமா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. பாய்ஸோட வாய்ஸாவே அவர் தான் இருக்காரு. அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியல்ல இப்ப இருக்கிற ஆண்கள் அவர் தான் இருக்காரு. அதுல மீதி வந்து அந்த துசார் அப்படின்றது அது வந்து லவ் பண்ணத்தான் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கும் அரோராக்கும் அந்த காதல் கீதல்ன்ற மாதிரி ஏதாவது கர்மத்தை நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. அது வரும் 2வது வீக்கோ 3வது வீக்கோ 4வது வீக்கோ வரும். சரிங்களா? வேற என்ன பண்ண முடியும் அப்படியான நபர்களை போட்டா. இங்கால இன்னொரு பக்கம் இந்த திவாகர் அப்படின்றவங்க அவங்க வேற ஏதோ பண்றாங்க. பட் அது ஒரு காமெடி ஏதோ பாக்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஏதோ பண்றாரு. பட் அந்த ஹீரோ கேட்டகரியில அந்த ஹவுஸ ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஒரு ஹவுஸ்னா அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். அப்ப அதுல வந்து அம்மா ரோல் அவங்க கனி அவர்கள், அப்பா ரோலுக்கு வந்து இவர் தான். இவர் இல்லைன்னா ஆண்களோட ஒரு கை போன மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது நமக்கு பார்க்குற, வெளியில இருந்து பார்க்குற நமக்கு புரியுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப இந்த போட்டி என்ன? நமக்கு போட்டியா எவன் வருவான், இந்த 50 லட்சத்தை எவன் அடிக்க போறான், டைட்டில் எவன் அடிக்க போறான், அவனோட கதையை முடிச்சு விட்டுறணும். அதானே போட்டி. அப்ப அங்க இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சுட்டு கனி அண்ட் சபரி டேஞ்சரஸ் பர்சன், இவங்களை அனுப்பிடணும் அப்படின்னு போட்டு நிறைய விடயங்கள் பண்றாங்க. அவங்க செட் பண்ணிட்டு வந்த பிஆரும் வெளியில வந்து இவங்களை ஒழிக்கணும்னு முதல் நாளே ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள விஜே பார்வதி அந்த அம்மா வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது கனியும் சபரியும் இந்த சீசனோட பேக் போன்ஸ், பெரிய தலைகள். அப்ப 2 பேரையும் முடிச்சு விடணும் என்றதுக்காக இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. கனி அவர்களை பத்தி நாமினேஷன்ல ஏதோ எல்லாம் சொல்றாங்க. அவங்க சும்மா கேட்ட விடயத்தை கூட ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புறதுக்கு மாதிரி பண்றாங்க. இந்த கனி அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 2 டைட்டில் வின்னர். அப்ப அவங்க இந்த ஷோக்கு வர்ற காரணம் பிக் பாஸ்ல சமைக்க தெரிஞ்சவங்களும் வருவாங்க, சமைக்க தெரியாதவங்களும் வருவாங்க. அப்ப இவங்க கண்டிப்பா மெயின் போர்ஷன் அந்த குக்கிங்குள்ள இருக்கும் கனி அவர்கள். அப்ப அவங்க எல்லார்ட்டையும் தான் வந்து கேட்கிறாங்க, நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அப்படின்னு. இந்த மாட்டையும் கேட்டாங்க. அதை இந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்போ கனி அவர்கள் கேட்கக்குள்ள அப்படின்னு போட்டு நாமினேஷன் டைம்ல வந்து சொல்றாங்க, கனி என்னட்ட கேட்டது பிடிக்கல, இவங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி விடுறாங்க. டேக் பண்றாங்க கனி வந்து ஒரு ஜட்ஜ் பண்ற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் கனி இஸ் a strong contestant. அப்ப அந்த மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவிட்டியை விதைக்கணும்னா பார்வதி இப்படி பண்றாங்க. இன்னொரு பக்கம் சபரி அட்டாக் பண்ணணும். அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே மோதி கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது, ஒரு நாள் கூத்து அப்படின்னு. அப்ப சபரி அவர்கள் வந்து விஜே பார்வதியை சொன்னாங்க, இவங்க வந்து கத்திட்டாங்க, சிரிச்சிட்டாங்க, அழுதுட்டாங்க, ஒரு நாளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க, இனி என்னத்தை பண்ண போறாங்கன்னு தெரியல, அதனால இந்த டாக்கை இவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாரு. அப்போ அதுக்கு அது முடிஞ்சுது. இதுல வந்து இன்னொரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது, அந்த தண்ணி வரைக்குள்ள 10 செகண்ட், அந்த லைட் எரியிற டைம் 10 செகண்ட், அதுக்குள்ள வந்து தண்ணியை வந்து நிரப்பிடணும். அதுக்கு சூப்பர்வைசரா சபரி அவர்கள் இருக்காங்க. அவருடைய பொறுப்பு கரெக்டா அந்த லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்கணும். எரியிற டைம்ல அந்த பெரிய டேங்கை கொண்டு போய் வச்சு அதை நிரப்பிடணும். தண்ணி இல்லைன்னா பாத்ரூம் பிரச்சனை வரும். அப்ப சபரி அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள இந்த விஜே பார்வதி போறாங்க. போய் வந்து பேசுற மாதிரி, நீங்க எனக்கு அப்படி கொடுத்தீங்க இப்படி கொடுத்தீங்க. அப்ப அவர் வந்து நீ பேசாதன்னு சொல்லல, அவர் பேசுறாரு. பேசிக்குள்ள இப்படி பாக்குறாரு. 10 செகண்ட்ன்றதா எந்த நேரத்திலையும் வரலாம். அதுவும் அந்த டைம்ல பல நேரமா அந்த லைட் எரியல. அப்ப அவர் வேலையா இருக்கிறாரு. அவர் ஏன் வேலையா இருக்கிறாரு, அந்த தண்ணி எல்லாருக்கும் தேவைன்றது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியா மாத்துது. எவ்வளவு ஒரு வன்மம் கேவலம் விஜே பார்வதி. சோ இதுதான் மக்களே நடக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம வெளியிலிருந்து பாக்குற மக்களுக்கு எப்படி கனி சபரி இந்த ஷோவோட ஒரு பெரிய பிளேயர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வந்ததோ, உள்ளுக்குள்ள இருந்தவங்களும் படிச்சுட்டாங்க. அப்ப அவங்கள குத்துறதுக்கான வேலைகள் உள்ளுக்குள்ளேயும் சரி, வெளியில அவங்க செட் பண்ணிட்டு வந்த பிஆர் டீம் சரி பக்காவா பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் நடக்கிற விடய மக்களே. மற்றது நாமினேஷன் விடயங்கள், அதை பற்றி அப்டேட் வந்து நான் காலையில சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 9 எப்படி போகுது, உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்கள் யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்ல விரும்பினா சொல்லுங்க. நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச இந்த பிக் பாஸ் பார்க்குறவங்களோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பார்த்தது எங்களுக்கு நன்றி.